நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கடல் மாநாடு நடத்தப்பட உள்ள நிலையில் இன்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீனவர்களுடன் படகில் கடலுக்கு சென்று ஆய்வு செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்ததாவது: விஜய்க்கு இசட் பிரிவு பாதுகாப்பு குறித்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக வெளியுள்ள தகவல் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த சீமான், அவருக்கு தேவைப்படுகிறது, அதனால் கொடுக்கிறார்கள். நான் தேவைப்படுகிறது என்று கேட்டால் கொடுக்க மாட்டார்கள். கரூரில் விஜய்க்கு எந்த பாதிப்பும் இல்லை. அங்குள்ள மக்களுக்குத்தான் பாதிப்பு. நடிகர் விஜய்க்கு தொடர்ந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுதான் வருகிறது. அவரை போல் அண்ணாமலைக்கும் தொடர்ந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு தேவை என்று கேட்கிறார்கள், அதனால் கொடுக்கப்படுகிறது, கேட்டு வாங்கிக் கொள்கிறார்கள் என்று கூறினார். மேலும் விஜய் இதுபோல் நிகழ்வுகளை தவிர்த்துவிட்டு பொதுக்கூட்டமாக நடத்தினால் நல்லது. இதுபோல் தெருக்களில் செல்வது எப்போதும் தொந்தரவைத்தான் தரும். இதுபோல் பரப்புரை முறைகளை நிறுத்திக் கொள்வது விஜய்க்கு நல்லது. அல்லது மேலை நாடுகள் போல் அனைவருக்கும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்று நேரம் ஒதுக்கி ஒரே இடத்தில் பிரச்சாரத்தை முடித்துக் கொள்ளலாம். இதுபோன்ற தனித்தனியான கட்சிகளின் பரப்புரைகளால் நேர விரயம், பண விரயம், மக்களுக்கும் தொந்தரவு என்று தெரிவித்தார். பின்னர் ராஜா மட்டுமல்லாமல் பாஜகவினர் தற்போது விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். கரூருக்கு ஆய்வு செய்ய வந்த பாஜக குழுவினர் கூட அவருக்கு ஆதரவாத்தான் செய்தார்கள். அந்த கட்சி அவருக்கு ஆதரவாக செயல்படுகிறது. கரூருக்கு விஜய் வந்ததுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அப்படி என்றால் அவர்தான் இதற்கு முழு பொறுப்பேற்று முற்று பெற வைக்க வேண்டும். இதற்கு அரசுதான் பொறுப்பு இருக்க வேண்டும், போலீசார் தான் பொறுப்பு இருக்க வேண்டும் என்று அவர் கூறும்போதுதான் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. பாஜக விஜயை எப்படியாவது கூட்டணிக்குள் இழுத்து கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறது. நாம் தமிழர் கட்சியின் ஒரே நிலைப்பாடு தனித்துதான் போட்டி. எங்களின் கோட்பாட்டை அடமானம் வைக்க முடியாது, இவ்வாறு அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிஹைண்ட் மீ நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள்.